அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம வந்து வெள்ளியங்கிரியில் ஒரு 3வது மலைக்கிட்ட இருக்கேன். இப்போ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம வந்து உழவார பணிக்காக வந்திருக்கோம். இந்த இருக்க பிளாஸ்டிக்கை வந்து அகற்றத்துக்காக. ஒரு பிளாஸ்டிக் வந்து நம்ம ஒரு சின்ன சின்ன முட்டாய் கவரு, ஒரு சின்ன சின்ன ஒரு இந்த கூல்ட்ரிங்க்ஸ் கவரு, இந்த சோடாலாம் குடிக்கிறோம் பாருங்கள், அந்த பிளாஸ்டிக் கவரு எதுவுமே நம்ம வந்து போடக்கூடாது. ஏன்னா நம்ம ஒரு புண்ணியத்தை தேடி மலைக்கு வரோம். கரெக்டு தானே? எல்லாருமே சாமி கும்பிடணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், அடுத்து வர ஜென்ரேஷன் பீப்புள் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் நம்ம கோயிலுக்கு வரோம், மலை ஏறுறோம். இப்படி வர்ற இடத்துல நம்ம இந்த மலையில் வந்து பிளாஸ்டிக்கை போட்டுட்டு போகிறதுனால என்ன பாதிப்பு வருது? எதுக்குடா நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு இதை பற்றி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு தெரியுது பிளாஸ்டிக்கை சாப்பிடக்கூடாது, நம்மளுக்கு தெரியும். நம்ம வந்து அதை அவாய்ட் பண்ணிடலாம். விலங்குகளுக்கு தெரியுமா? யானை இருக்குது, பூச்சிங்க இருக்குது, நாய் நரிங்க இருக்குது, சிங்கம் இருக்குது, புலி இருக்குது, சிறுத்தை இருக்குது. இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத உயிரினங்கள் இங்கே நிறையா இருக்குது. போன வருஷம் தொண்டாமுத்தூரில் ஒரு யானை வந்து பிளாஸ்டிக்கை சாப்பிட்டுட்டு இறந்து போயிடுச்சு. அது வந்து தானாக சாவலை, அதை கொன்னதுக்கு நம்ம தான் காரணம், மக்கள் தான் காரணம். ஸோ அந்த யானையோட சாபம், இந்த மலையோட சாபம்லாம் நம்மளை சும்மா விடாது. அதனால் இனிமேல் வரக்கூடிய பக்தர்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட நீங்கள் சொல்லுங்கள், பிளாஸ்டிக்கை வந்து இங்கே போட்டுட்டு போகிறதுக்காக நம்ம மலைக்கு வர்றது கிடையாது. இந்த சுத்தமான அழகான மலையை வந்து மலையையும் நம்ம நேசிக்கணும், இந்த மண்ணையும் நம்ம காப்பாற்றணும், இந்த உயிரினங்களையும் காப்பாற்றணும். இந்த கற்றுது பாருங்கள் குருவிங்க, எவ்வளோ ஒரு அமைதியாக இருக்குது பாருங்கள் இந்த மலையை. இதை வந்து இந்த அமைதியை வந்து நம்ம கடைசி வரைக்கும் கொண்டு போகணும் அப்படிங்கிறது நம்ம மனுஷங்க கையில் தான் இருக்குது. அதனால் இதை வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்கள், பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம், சுத்தமான மலையை வந்து நம்ம உருவாக்குவோம், மலையை பாதுகாப்போம், மண்ணை பாதுகாப்போம், இந்த மரங்களை பாதுகாப்போம். நம்மளுக்கு பசிக்குது அப்படின்னா நம்ம சோறு கேட்டு சாப்பிட முடியும், வாங்கி சாப்பிட முடியும். இந்த மரத்துக்கு ஒன்றுனா அது என்ன பண்ணும் சொல்லுங்கள்? இதோட சாபம்லாம் நம்ம சும்மா விடாது. இந்த பிளாஸ்டிக் போகிறதுனால இங்கே மண் வளம் கெடும், நிறைய உயிரினங்கள் அதை சாப்பிட்டுட்டு செத்து போகுது. இதை வந்து அக்கறைப்படுறதுக்கு இங்கே யாருமே இல்லை. நம்ம தான் இந்த அக்கறை எடுத்து நம்ம பாதுகாக்கணும். ஸோ மனுஷனாம்பிய நம்ம வந்து இதை வந்து பாதுகாக்கணும்னு நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.